வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சென்னையிலேயே பிக்கஸ்ட் எக்ஸ்போ ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மண்டபத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய மண்டபங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஐசரி கணேஷ் அவங்க டாட்டரோட மேரேஜ் இந்த இடத்துல தாங்க நடந்துச்சு. அவங்களோட மேரேஜ் இங்கே தான் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. அந்த மண்டபத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மண்டபத்தை பார்த்துடலாங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க. இன்றைக்கி நான் இந்த எக்ஸ்போக்கு வந்ததுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, இந்த மண்டபத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ரீசன் தான். ஸோ ரொம்ப பெரிய மண்டபங்க. கார்லாம் எத்தனை கார் வேணால் நிறுத்தலாம். வெளியில் அந்தளவுக்கு நிறைய ஸ்பேஷியஸான இடம். 2 மண்டபம் இருக்குங்க இங்கே. 2 மண்டபம் அட் அ டைமில் 2 மேரேஜ் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு பெருசாக 2மே பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வாங்க உள்ளே போயிட்டு இந்த மெகா எக்ஸ்போவை பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா இப்படி தாங்க பெரிய, அதாவது எப்படின்னா இது ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ். சென்னையில் பிக்கஸ்ட் அண்ட் ட்ரெண்டிங் மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நிறைய வச்சுருக்காங்கங்க. அங்கங்கே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அதில் ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்பாங்க. எப்போவுமே எப்படின்னா வந்து, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 அப்படி இருக்கிறதெல்லாம் 100 ருபீஸ் 200 ருபீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட் கொடுத்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம இப்போ போனோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போனோன்னே இதுதான் இருந்துச்சு. இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாகவே 100 ருபீஸ் தாங்க. அதாவது எல்லாமே இருக்கும், அதாவது கலந்து இருக்கும். அதுதான் ஒன்று. எல்லாமே வந்து எல்லாமே கலைஞ்சி தான் இருக்கும். அதாவது எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசு சின்னது அதெல்லாம் கலந்து தான் இருக்கும். இந்த ஆஃப் பேண்ட்டு, அதாவது ஆஃப் ட்ராயர் எல்லாமே 100 ருபீஸ் தான். சின்ன குழந்தைங்களுக்கும் அதே தான், பெரியவங்களுக்கும் அதே தான். பெரிய பெரிய சைஸில் இருக்கிறதும் 100 தான், சின்னதாக இருக்கிறதும் 100 தான். இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே 100 ருபீஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 100 ருபீஸு. இது பாருங்கள், டவுசர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுவும் 100 தான். நல்லா இருக்குங்க. துணி எல்லாமே வந்து நல்ல இதுதான், நல்ல துணி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. பட்டு இதுவாக மடிச்சுலாம் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கலைஞ்சி தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்து நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இதுவும் 100 ருபீஸ் தான். பாருங்கள், இது வந்து சின்னதாக, அதாவது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே லேடிஸுக்கு தாங்க. ஒரு ஹால் ஃபுல்லாக லேடிஸுக்கு தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே லேடிஸுக்கு தான். ஜென்ஸுக்கு தனியாக அவங்க உள்ளே வச்சுருக்காங்கங்க, அது தனியாக. எல்லாமே நமக்கு கலந்து இருக்குது. பட் இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாகவே 100 ருபீஸ் தாங்க. எதை எடுத்தாலும் 100 ருபீஸ் தான். நம்ம விலையே கேட்க வேணாம். அங்கே ஒரு போர்டில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருவாங்க 100 ருபீஸுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 100 ருபீஸ் தான். பசங்க போடுற இந்த பனியன் டிஷர்ட்டு இது எல்லாமே இதுவும் 100 ருபீஸ் தான். இப்போ நம்ம பார்க்குறது ஜீன்ஸ் பேண்ட்டுங்க. எல்லாமே 200ங்க. 200க்கு ஜீன்ஸ் பேண்ட்லாம் கிடைக்குமாங்க? இங்கே கிடைக்குங்க. ஏன்னா நம்ம தைய கூலியே எவ்வளோ ஆகும் பாருங்கள். ஸ்டிச் பண்ணணுனாலே எவ்வளோ பைசா ஆகும். இப்போ இங்கே இருக்கிறது எல்லா ஜீன்ஸ் பேண்ட்டுமே 200 ருபீஸ் தான். இந்த இடத்துல வச்சுருக்கிறது எல்லாமே. இது வந்து 36, 38, 40 அந்த மாதிரி இருக்குது. பட் எல்லாமே வந்து மிக்சடாக இருக்கும். இந்த பேண்ட்டை பாருங்கள், கிழியிலங்க. இதாங்க ட்ரெண்டிங்கு. கரெக்டாக அந்த முட்டிக்கிட்ட கிழிஞ்சிருக்கும்ல, அந்த ஒரு ட்ரெண்டிங்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னடா கிழிஞ்சிருக்குன்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தோன்னே ஓ இப்படியோ, ஏன்னா 2 பக்கமும் அட் அ டைமில் கிழிஞ்சிருக்குன்னா அது அந்த மாதிரி டிசைனு. ஆனால் இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே லேடிஸ் தான். இதுதான் எல்லாமே 200 தாங்க. செம்ம வர்த்துங்க இது. 200 ருபீஸ் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இதில் ஃபுல்லாகவே ஜீன்ஸ் பேண்ட்டு தான். அழகழகான எல்லா கலர்லேயும் இருக்குது. இது பாருங்கள், 200 ருபீஸுங்க இது. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அது பாருங்கள், நான் சொன்னால் நீங்கள் நம்மளனால பாருங்கள். 200 ருபீஸுக்கு எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது பாருங்கள். இந்த டாப்பு முன்னாடியும் டிசைன் இருக்குங்க. அப்படியே நம்ம பின்னாடி திருப்பினா பின்னாடியும் டிசைன் இருக்குங்க. இது 200 ருபீஸுங்க. பட் எனக்கு மட்டும் பத்தாது, இல்லாட்டி இதை நானே எடுத்துகிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. 200 ருபீஸுக்கு இது ரொம்பவே ஒர்த்துங்க. எல் சைஸு, அதனால் எனக்கு பத்தாது. ஸோ அதனால் வந்து இப்போ தாங்க கவலையாக இருக்குது. வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் 200 ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக யாருங்க கொடுப்பா? இது இப்போ நான் காட்டுறது எல்லாமே 200 ருபீஸ் தாங்க.
இது பாருங்கள், அதாவது ஒன்று கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஒன்று நமக்கு சூப்பராக அமையும். நம்ம வந்து தேடி பிடிச்சி எடுக்கணுன்னா தாராளமாக எடுக்கலாங்க. அழகழகான ட்ரெஸ் எல்லாமே இருக்குங்க. இது பாருங்கள், 200 ருபீஸ்க்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டாப்பு ஒன்று தேடி எடுக்கணும். இது வந்து 200 ருபீஸுக்கு ஒரு டாப்பு பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் கலைஞ்சி இருக்கும். ஒன்று எடுத்து எடுத்து பார்க்கணும், நமக்கு எது பிடிக்குது, நமக்கு எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டாப்ஸு நல்லதாக இருக்குங்க. நம்ம வந்து அதை தேடி தேடி எடுக்கணும், அவ்வளோதான். இது பாருங்கள், 200 ருபீஸுக்கு எவ்வளோ அழகான ஒரு டாப்பு. ஸ்டிச்சிங் கூலியே 200க்கு வருங்க. இப்போ இது பாருங்கள், சின்னது ஆஃப். இது வந்து அழகாக டாப்ஸ் மாதிரி, அழகாக குட்டி டாப்ஸ். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நீங்கள் இதை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் 200ங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அழகாக இருந்தது. 200 ருபீஸ் தான். பக்காவாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஒரு பேண்ட், கலராக டிசைன் பேண்ட்ஸு. இதெல்லாமே 200. நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் 200. அடுத்து வந்து நிறைய இருக்குங்க இதுலேயே. இந்த மாதிரி தாங்க எக்ஸ்போவில் ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்கங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. எவ்வளோ விலைன்னு எல்லார்கிட்டையும் போய் கேட்குறது அந்த பிரச்சனையே கிடையாது. நிறைய கூட்டங்க. இந்த மாதிரி எக்ஸ்போ போட்டால் கூட்டம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாதுங்க. நான் உள்ளே வரும்போது இருந்த கூட்டத்தை விட நான் போகும்போது எக்கச்சக்கமாக இன்னும் கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் வராங்க. இது பாருங்கள், இது எல்லாமே 300ங்க. 300க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? க்ரீன் கலர், நானும் க்ரீனு, இந்த ட்ரெஸ்ஸும் க்ரீனு. இது எல்லாமே இப்போ நான் காட்டுற டாப் எல்லாமே 300 ருபீஸு. இதுவும் 300ங்க. இங்கு வித் ப்ளூ வித்து ரெட்டு. இப்போ நான் காட்டுறது எல்லாமே 300 டாப்புங்க. அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டாப்பு. அடுத்து இதில் கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே சிலதெல்லாம் கவரில் தாங்க இருக்கும். மக்கள் பார்த்துட்டு அப்படி அப்படியே போட்டு போயிடறாங்க. இப்போ பாருங்களேன், இது வந்து 300 ருபீஸ் தான். எக்ஸல் போட்டிருக்குங்க. ஆனால் செம்ம பெருசுங்க பாருங்கள். டபுள் எக்ஸல் மாதிரி இல்லை, ட்ரிபிள் எக்ஸல் மாதிரி இருக்குது பாருங்களேன். 300 ருபீஸுக்கு இது நல்லாவே இருந்தது. இது பாருங்கள், இதுவும் 300 ருபீஸ்க்கு நைட்டி. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது நைட்டி வந்து இது உள்ளே கலந்து வந்துடுச்சு டாப்புக்கிட்ட. இல்லைனா நிறைய நைட்டி இருந்துருக்கும் போல், எல்லோரும் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு நைட்டி மட்டும் அங்கே இருந்துச்சு. இதுவும் 300ங்க. இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். கீழே ஒரு மரத்தில் இது பண்ணுற மாதிரி டிசைனிங். இது வந்து ப்ளூ கலரில் ஒன்று. இதுவும் 300. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 300 ருபீஸ் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்து 100 ருபீஸ், 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 100, 200, 300, 500, 800 அந்த மாதிரி போகுது. இதுவும் 300ங்க. இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே நல்லா சிம்பிளாக நல்லாவே இருக்குங்க. இது அழகாக ஆஃபீஸ் கூட போட்டு போகலாம். இது வந்து 300. இதில் சிலதெல்லாம் கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது, சுமாராகவும் இருக்குது. நம்ம பார்த்து எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ், அதாவது 2023, 24, 25ஓட, அதாவது 2023, 24ஓட கிளியரன்ஸ் சேல்ஸ். இப்போ நான் காட்டுறது எல்லாமே 600ங்க. செம்மையாக இருந்ததுங்க. 600 டாப்பு. அந்த மாதிரி கீழே இங்கே எப்படி நமக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழேயும் அந்த மாதிரி அந்த பார்டர்லாம் வச்சு அழகாக இருக்கும் இந்த டாப்பு. இது 600க்கு நல்லாவே இருந்ததுங்க. கிராண்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இது நம்ம இந்த மொபைலில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. இது பளிச்சுன்னு இதில் தெரியல அந்தளவுக்கு, பட் நான் நேரில் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டாப்பு ஃபுல்லாகவே 600. எல்லாமே பளிச்சுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுதுங்க. ஆனால் இந்த 600 கிட்டே வந்து 600 டாப்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கொஞ்சம் பாருங்கள். நிச்சயமாக எல்லாமே நல்லா இருக்குது. பட் இந்த 600 ருபீஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் செம்மையாக இருந்ததுங்க. இந்த ப்ளூவில் அந்த ஜரிகை இதெல்லாம் தெரியல, பட் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒன்றுமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. லேடிஸோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்த்து தாங்க. நீங்கள் வந்து பாருங்கள். இது என்றைக்கு நடக்குதுன்னா May 17th, May 18th சொல்லி 2 days மட்டும்தாங்க நடக்குது. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. இது எங்கே இருக்குன்னா RK கன்வென்ஷன் சென்டர். இது வந்து 400 ருபீஸுங்க. இப்போ நான் காட்டுறது வந்து 400 ருபீஸு டாப்பு.
பாருங்க இது வந்து 400 ருபீஸு. அதாவது இது வந்து எங்கே நடக்குதுன்னா ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரைங்க. நீலாங்கரை ஈசிஆரில் தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் மே 17th 18th இதே மாதிரி வெங்கடாச்சலபதி பேலஸ் வானகரம், அதாவது ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸும் சொல்லுவாங்க வானகரம்னு, அதுலேயுமே இந்த மாதிரி எக்ஸ்போ ஒன்று நடக்குதுங்க. அதனால் நீங்கள் நீலாங்கரையில் இருந்தீங்கன்னா நீலாங்கரைக்கு வாங்க, வானகரத்தில் இருந்தால் நீங்கள் ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி பேலஸ் போங்க. இப்போ நம்ம ஹேண்ட்பேக் தாங்க பார்க்க போகிறோம். ஹேண்ட்பேக்லாம் 400லேருந்து 800 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. 800 வரைக்கும் இருக்குது. ஸோ கோச்னால் நல்ல கம்பெனின்னு நினைக்கிறேன். இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ஹேண்ட்பேக்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஹேண்ட்பேக்லாம் வாங்கவும் செஞ்சாங்க. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. பாருங்கள் நிறைய ஹேண்ட்பேக் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி ஹேண்ட்பேக்லாம் 400 200 அந்த மாதிரி சம்திங் அதெல்லாமே இருக்குது. பாருங்கள் இந்த ஒரு ஹேண்ட்பேகு இதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூட்கேஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். நம்மளாம் லேடிஸ்லாம் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு யாருங்க சொன்னால்? ஹேண்ட்பேக்கே நம்ம சூட்கேஸ் மாதிரி எடுத்துகிட்டு போவோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கு. க்ரீனு, லைட் க்ரீன் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேகு. அடுத்து சூப்பர் நம்ம போகும்போதெல்லாம், நான் ஹேண்ட்பேக் வாங்கும்போதெல்லாம் என் கண்ணுக்கு நிறைய ஹேண்ட்பேக் படவே படாதுங்க. நான் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அழகழகாக ஹேண்ட்பேக்காக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க ஹேண்ட்பேக் எல்லாமே. குட்டியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நிறைய ஹேண்ட்பேக் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது பிங்க்கா? ஆமாம், பால் ரோஸ். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஷூ கலெக்ஷன், ஸ்லிப்பர் கலெக்ஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. நான் எல்லாத்தையுமே எடுக்கலைங்க. இது பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். எல்லாமே எல்லா பிலோவும் 200 ருபீஸ் தான். எது வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரேசியர் எல்லாமே 200 தான். எல்லா டிசைன் நல்லா வெரைட்டியாக இருக்குங்க. அதுலேயும் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு லேடிஸ் தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம வர்றது இப்போ வந்து அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தோம். ஃபுல்லாக வந்து லேடிஸ் ஐட்டம்ஸாக இருந்தது. இப்போ இந்த பக்கம் வந்திருக்கோம், இந்த பெரிய ஹாலில் வந்திருக்கோம். இது ஃபுல்லாக ஷூ, ஸ்லிப்பர், பேண்ட்டு, ஷர்ட்டு, பெல்ட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. 1200, 1500, 500, 300, 200 அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருக்குது. ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. மேலே வந்து ஷூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஜென்ஸுக்கு. அதாவது அந்த பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹால் ஃபுல்லாக லேடிஸு, ஒரு ஹால் ஃபுல்லாக ஜென்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஜென்ஸு ஷர்ட்டும் வந்து 500, 300 அந்த மாதிரி எல்லா ப்ரைஸ்லேயும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1500 அந்த மாதிரி எல்லா விலைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்குங்க. இது வந்து 800 ருபீஸு ஷர்ட் எல்லாமே. மிஸ் பண்ணிடாதீங்க. இது மே 17th மே 18th சொல்லிட்டு 2 நாள் மட்டும்தாங்க நடக்குது. ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரையிலையும், அதே மாதிரி ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் வானகரம் 2 மண்டபமுமே ரொம்ப பெரிய மண்டபங்க. நீங்கள் இந்த மண்டபத்தை பார்க்கணுன்னு நினச்சாலுமே வந்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பெரிய மண்டபங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெல்ட்டு, அப்புறம் பர்ஸு, கண்ணாடி, கூலிங் கிளாஸு இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்கங்க. எனக்கு ஒரே இருமலாக இருக்குது. காரணம் என்னென்னா அந்த வெயிலுக்கு ஐஸ் வாட்டராக நிறைய குடிச்சிட்டேன். அதனால் வந்து தொண்டை கிச்சு பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ வெயிலுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஐஸ் வாட்டர்லாம் ரொம்ப குடிச்சிடாதீங்க. மிதமான வாட்டரில் குடிங்க. அப்படியே குடிச்சிங்கனாலும் ரொம்ப கூலிங்காக குடிக்காதீங்க. கொஞ்சம் மிதமான மிதமான ஜில்லுன்னு, அதை ரொம்ப கூலிங் இல்லாமல் லைட் கூலிங்கில் குடிங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க. அப்புறம் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகே, இன்னொரு அழகான பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.